ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சீலா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீலா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன சீலா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சீலா மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இதில் 1/4 முடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற வைக்கும்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. அதை கரைச்சி அதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற இந்த சீலா மீனை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா மீன்லாம் வெந்து வரட்டும். பாருங்க, நல்லா மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. குழம்ப கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் ஊற்றுறீங்களா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சீலா மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.